ஃபாஸ்ட் க்ரோவிங் வேர்ல்டில் குறிப்பாக நாங்கள் எந்த தொழில் செஞ்சாலும் எங்களுக்கு அது சம்மந்தமான ஸ்கில்ஸ் இல்லாமல் எங்களுக்கு அடுத்த கட்டத்துக்கு போகலாங்க. முதல் எக்ஸல் வந்து நார்மலாக இருக்கும், அதில் எக்ஸல் வந்து பெரிய விஷயமாக்கும் தெரிஞ்சுக்கிறது. இப்போ எக்ஸல் போய் பவர் பிஐ இல்லாட்டி எங்களுக்கு குறிப்பாக எந்த தொழிலும் பவர் பிஐ அல்லது டெப்ளூ கேட்குறான் நீங்கள் ஒரு தொழிலுக்கு மாறுறேன்னு குறிப்பாக டேட்டா சம்மந்தப்பட்ட அந்த அளவுக்கு தான் ஒவ்வொரு துறையும் சமகாலத்தில் வளர்ந்து கொண்டு போகுது. எல்லா துறையிலுமே காலத்துக்கு ஏற்றமா இந்த மாற்றத்துக்கு ஏற்ற சர்டிஃபிகேஷன் எல்லாமே எங்களுக்கு அடுத்த கட்டத்துக்கு போகிற உண்மையிலே கொஞ்சம் கடினமாக இருக்குது. அந்த வகையில் தான் ஏராவூர் அமைப்பு இயக்கி வந்து கத்தார் வாழ் ஏராவூர் சகோதரர்களுக்காக அவங்கள ஸ்கில்ல வந்து வளர்க்கணும், அவரோட திறமைகளை அவங்களுக்கு உரிய முறை இனம் கண்டு அதுக்குரிய வழிகாட்டல வழங்கணும்னு சொல்லிட்டு ஒரு திட்ட அடிப்படையில் தான் இந்த முதலாவது ப்ரோக்ராமாக நாங்கள் பார்க்குறோம். உண்மையில அந்த எக்ஸ்கோக்கு வந்து பிளானிங் வந்து இது ஒரு சீரியஸாக செய்கிறது. தொடர்ந்து ஒவ்வொரு ப்ரோக்ராம் ஒவ்வொரு தலைப்புகளில் அல்லது இது வேற சர்டிஃபிகேஷன் சம்பந்தமாக செய்கிறதான் உண்மையில இதன் அடிப்படை நோக்கம். அதில் முதலாவதாகத்தான் ஆரம்பமாக முதலாவது எங்களோட திறமைகள் என்னங்கண்டு அது அடுத்த கட்டத்துக்கு நகர்வதற்காக யாருக்காவது சில சிக்கல் இருந்தால் அதுக்குரிய ஒரு ரிமடி சொல்யூஷனை கொடுத்துட்டு நாங்கள் அதுக்கு மேலே போகிறதுக்கு தான் இந்த முதலாவது அமர்வாக இருக்கும். எனவே பிளான் பண்ணினாப்புல இந்த அமர்வு இன்ஷா அல்லாஹ் எங்களது துறை சார்ந்த இன்ட்ரெஸ்ட் அதல்லது நாங்கள் எங்களோட துறையிலேருந்து மேலே போகிறதுக்காக என்னென்ன தடைகள் அந்த தடைகள் எல்லாமாக்கி எங்களுக்கு ஒரு புதிய ஒரு பாதையை விட்டு தருவதற்காக தான் இந்த அமர்வு இன்ஷா அல்லாஹ் இருக்கும். எனவே இயக்கி வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி முழுக்க இங்க இருக்கின்ற சகோதரர்கள் எவ்வாறு ஊர்ல வந்து எஜுகேஷன் சம்பந்தமான ப்ரொஜெக்டுகள் செய்கின்றது, அதே மாதிரி இங்கேயும் வந்து சகோதரர்கள முன்னேற்றத்துல பங்காளியாக மாறணுன்றதான் முக்கியமாக ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் நமக்கு தெரியும் இயக்கி இதற்கு முதல் நிறைய ப்ரொஜெக்டுகளும் ப்ரோக்ராம் செஞ்சாலும் நடப்பாண்டுக்கான இந்த செயற்குழு வந்து ஒரு முடிவெடுத்துக்கு வந்து 3 விஷயங்கள் அடிப்படையாக ஃபோக்கஸ் பண்ணி தான் வேலை செய்யும். முதலாவது எஜுகேஷன், அடுத்தது வாழ்வாதாரம், அடுத்தது ஹெல்த் இஷ்யூ சம்பந்தமான அவேர்னஸ் கொடுக்கிறது. 3லையும் ஃபோக்கஸ் பண்ணி தான் இந்த இயக்கம் வந்து இந்த வருடத்துக்கான ஆக்டிவிட்டி பிளான் போட்டு அது அல்ஹம்துலில்லாஹ் சொல்லி அந்த ஊரில் அந்த நிறைய ப்ரோக்ராம் போயிட்டு கொண்டு அதில் முதலாவது ப்ரோக்ராம் இங்கே இருக்கிற சவாலுக்கான